ஏறு ஓட்டின கழனியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா ஏறு ஓட்டி 2 வாரம் ஆகுது, எப்படி இருக்குது சொல்லிட்டு கழனியை பார்க்கலான்ட்டு போயிட்டேன். போகிற வழியில் நெல் விதை விடுறதுக்காக பக்கத்து கழனிக்காரங்க ஏறு ஓட்டி சேடை வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம கழனிக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து பார்த்தா சரியான ஷாக்கு. ஏறு ஓட்டின கழனி திடீர்னு பார்த்தா நெல் விதைச்சிருந்தாங்க. நெல்லே வளர்ந்து போயிருந்தது. சரி வந்தது தான் வந்தாச்சு, கழனியை சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன்னு தான் நினச்சேன். தம்பி சடனாக கால் பண்ணி கழனி தானே போயிருக்கிற, கழனி ஃபுல்லாக தண்ணி பாஞ்சுதான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னான். நம்மளும் சுற்றி பார்த்ததில் தண்ணி ஃபுல்லாக நல்லாவே பாய்ஞ்சிருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் தண்ணி பாயாமல் இருந்தது. அந்த இடத்துல சரி பண்ணி தண்ணி வர மாரி பண்ணிட்டோம். வர வயலில் இந்த குட்டை மாரி தண்ணி நிற்கிற இடத்த பார்த்தோம். இது குட்டை கிடையாது, இது எங்கள் கழனி தான். பள்ளம் கழனின்றதுனால தண்ணி அதிகமாக போயிட்டு நின்று அது பெரிய பள்ளமாகிடுச்சு. அதனால் பயிரே வைக்கலை. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது மாமா வீட்டு கழனியில் மிளகா செடி போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாக களை எடுக்காத காரணத்தினால மிளகா செடி ஃபுல்லாகவே போதாராகி போயிருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.